மாதிடம் கொண்டோருக்கும் மனத்திடம் எல்லாருக்கும் ஜோதிடத்தாலே வாழ்வில் சுகத்தினை ஊட்டுகின்ற சிவல்புரி சிங்காரத்தின் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். பிறக்கப் போகின்ற புத்தாண்டு நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் என்ற ஆசை எல்லோருக்குமே எழும். பொதுவாகவே இந்த புத்தாண்டு பிறக்கின்ற பொழுது முதல் நாளே அனைவரும் நாம் கொண்டாடுவது வழக்கம். தமிழ் புத்தாண்டை போல இப்பொழுதெல்லாம் ஆங்கில புத்தாண்டையும் கொண்டாடத் தொடங்கிவிட்டார்கள். 2016 என்ற ஆண்டினுடைய கூட்டுத்தொகையை நாம் முதலிலே பார்க்க வேண்டும். 2, 0, 1, 6 இவற்றை கூட்டினால் 9 என்று வரும். 9 என்ற எண் செவ்வாய்க்கு உரிய எண். எனவே 9ஆம் தேதியிலே பிறந்தவர்கள், 18ஆம் தேதியிலே பிறந்தவர்கள், 27ஆம் தேதியிலே பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு ஒரு யோகமான ஆண்டு. அது மட்டுமல்ல, செவ்வாய் ஆதிக்கத்திலே உரிய மேசராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் பொன்னும் பொருளும் போற்றுகிற செல்வாக்கும் இன்னும் பெருகி இயல்பாக அவர்களுக்கு வளம் கிடைக்கும். இது நீங்களாக செவ்வாய்க்குரிய நட்சத்திரங்களாக விளங்கும் மிருகசீசம், சித்திரை, அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களிலே பிறந்தவர்களுக்கும் மகத்தான பலன்கள் கிடைக்கப் போகின்றது. கிழமை வெள்ளியிலே பிறக்கின்றது. அள்ளி கொடுக்கும் ஆற்றலை பெற்ற வெள்ளி சுக்கிர வேந்தன் என்று வர்ணிக்கின்ற வெள்ளிக்கிழமையிலே பிறப்பதனாலே நல்ல பலன்கள் அனைவருக்கும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை நமக்கும் இருக்கின்றது. இந்த புத்தாண்டு பிறக்கின்ற பொழுது இருக்கின்ற கிரக நிலைகளை வைத்து நாம் ஆராய வேண்டும். எல்லா ஆண்டுகளையும் காட்டிலும் இந்த ஆண்டினுடைய கிரகநிலை கொஞ்சம் மாறுபாடாக இருக்கின்றது. மேசராசி என்று எடுத்துக்கொண்டால், மேசராசி அதிபதியாக விளங்கும் செவ்வாய் மேசராசியையே பார்க்கின்றது. புத்தாண்டினுடைய தொடக்க நாளில் உள்ள கிரக நிலைகளை பாருங்கள். மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் மேசத்தையே பார்க்கிறது. ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் ரிஷபராசியையே பார்க்கிறது. மிதுனராசிக்கு அதிபதியான புதன் மிதுனராசியையே பார்க்கிறது. மீனராசிக்கு அதிபதியான குரு மீனராசியையே பார்க்கின்றது. கடகராசிக்கு அதிபதியான சந்திரனோ குருவோடு கூடி குருச்சந்திரனாக இருக்கின்றார். சிம்மராசிக்கு அதிபதியோ புத ஆதித்ய யோகத்தில் இருக்கின்றார். சுக்கிரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கின்றார்கள். இப்படி 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுடைய அந்த ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பதனாலே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நலம் கிடைக்கும் என்றாலும் கூட சில சமயங்களில் 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கத்தில் சிக்கி இருக்கக்கூடிய அந்த மேசராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், துலாம் ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள் இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பரிகாரங்களும் தேவை. தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்க துணையாக இருப்பது வழிபாடுகள் தான். எனவே அந்த வழிபாட்டிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றால் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட வேண்டும் என்பதையெல்லாம் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் வைத்து இந்த புத்தாண்டின் ஜாதகத்தையும் வைத்து ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளலாம். பொதுவாக இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆண்டு பிறக்கின்ற பொழுது அதனுடைய ராசி கன்னி ராசி, உத்திரம் நட்சத்திரம். கன்னிராசியிலே பிறக்கின்ற பொழுது குரு சந்திரனோடு இணைந்திருக்கின்றார். குரு சந்திர யோகம் இருப்பதனாலே ஆன்மீகம் தழைக்கும். நிறைய கோவில்களுக்கெல்லாம் திருப்பணிகள் நடைபெறும். யாகங்களை வைத்து மக்கள் யோகங்களை எல்லாம் பெறுவார்கள். பத்திரிகையாளர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டவர்கள், ஜோதிடத் துறையினர், புத்தக வெளியீட்டாளர்கள், சின்னத்திரை, வண்ணத்திரையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு ஒரு உன்னதமான ஆண்டாக அமையப் போகின்றது. அவர்களுக்கெல்லாம் ஒரு பொன்குளிக்கும் ஆண்டு. செவ்வாயினுடைய ஆதிக்கத்திலே பிறப்பதனாலே மருந்து, மரம், உரம், உணவுப் பொருள், அதை சார்ந்த இரும்பு, இயந்திரம், இந்த பட்டறைகள் எல்லாம் வைத்திருப்பவர்கள் எல்லாம், இதை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகின்றது. மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள், மருத்துவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான பலன் கிடைக்கப் போகின்றது. இந்த ஆண்டிலே பாம்பு கிரகத்தினுடைய மாற்றம் வருகின்றது. எல்லா கிரகங்களும் முன்னோக்கித்தான் செல்லும். ஆனால் இந்த ராகு கேது என்ற 2 கிரகங்களும் பின்னோக்கி செல்லும். அதாவது இப்பொழுது இருக்கின்ற ராகு கன்னிராசியிலே இருக்கின்றார், கேதுவோ மீனத்திலே இருக்கின்றார். கன்னிராசியில் இருக்கிற ராகு மேல் நோக்கி சென்று சிம்மத்திற்கு செல்கிறது. மீனத்தில் இருக்கிற கேது பின்னோக்கி வந்து கும்பத்தை அடைகின்றது. இந்த நிகழ்வு எப்பொழுது நடைபெறுகிறது என்று சொன்னால் ஆண்டின் தொடக்கத்திலேயே வந்துவிடுகின்றது. 8/1/2016 அன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. பின்னோக்கி நகரும் இந்த பாம்பு கிரகங்கள் தான் நம் வாழ்க்கையில் முன்னோக்கி நகரச் செல்ல வழிவகுக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. எனவே அனைவருமே அந்த தினம் சுய ஜாதக அடிப்படையிலே பார்த்துக் கொண்டு இந்த ராகுகேது பேச்சு வருகின்ற ஆண்டில் பயிற்சியான 3 மாத காலத்திற்குள் அவரவர்களும் சர்ப்பசாந்தியை செய்து கொள்வது நல்லது. நாகத்திற்கு என்று எத்தனையோ ஸ்தலங்கள் தமிழகத்திலே இருக்கின்றன. அந்த ஸ்தலங்களிலே குறிப்பாக திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம், கீழப்பெரும்பள்ளம், அதேபோல திருக்காளகஸ்திரி, பேரையூர், ராமேஸ்வரம் இப்படியெல்லாம் நாகஸ்தலங்கள் எங்கும் இருக்கின்றன. இந்த நாகஸ்தலங்களிலே நயினார் கோயில் என்ற ஒரு இருக்கிற இடம் இருக்கின்றது. கொடுமுடிக்கு பக்கத்திலே எல்லாம் இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஸ்தலங்களிலே உங்களுக்கு அனுகூலமான ஸ்தலம் எது என்பதை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு யோக பலம் பெற்ற நாளில் சென்று சர்ப்பசாந்தியை முறையாக நீங்கள் செய்தால் உங்களுக்கு சந்தோஷங்கள் வந்து சேரும். விலைவாசி நிலவரத்தை பொறுத்து பார்க்கின்ற பொழுது காய்கறிகள்,
மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை மிக உயரத்திற்கு செல்லப் போகின்றது. விண்ணை முட்டும் அளவுக்கு விலைவாசி வந்துவிட்டது என்று மக்கள் கவலைப்பட போகின்றார்கள். காரணம், அரிசி போன்ற வெள்ளை பண்டங்களின் விலையும் கூடுதலாக இருக்கும். அதே நேரத்தில் எரிவாயு, பெட்ரோல், டீசல் இவற்றினுடைய சிலிண்டர், எண்ணெய் இவற்றினுடைய பொருட்கள், இந்த பொருளின் விலைகள் எல்லாம் குறையத் தொடங்கலாம். மக்களுக்கு ஏற்ற விதத்திலே விலை குறையும். தங்கம், வெள்ளி போன்றவைகளும் விலை குறையும். மக்கள் வாங்கும் அளவுக்கு பொருளாதார நிலை உயரும். என்ன இருந்தாலும் விலை உயர்ந்தாலும் கூட மக்களுக்கு வாங்கும் அளவுக்கு பொருளாதார நிலை உயரக்கூடிய வாய்ப்பு உண்டு. எல்லாவற்றிற்கும் மேலாக புதிய தொற்று நோய்கள் கிளம்பலாம். அப்படிப்பட்ட அந்த தொற்று நோய்களை சமாளிக்கக்கூடிய மருத்துவ வசதியும் பெருகப் போகின்றது. அதே நேரத்தில் அரசியல் என்று எடுத்துக்கொண்டால் சுக்கிரன் சனியோடு இருக்கின்றார். அந்த 2 கிரகங்களும் சேர்க்கை பெற்றிருப்பதனாலே புதிய நடிகர்கள் எல்லாம் அரசியல் களத்திலே குதிக்கப் போகின்றார்கள். அரசியல் சூடுபிடிக்கப் போகின்றது. புத்தாண்டிலே அரசியல் சூடுபிடிக்கும். பூசல்களுக்கு மத்தியில் தான் அரசியல் தலைவர்கள் சிக்குண்டாலும் கூட புதிய ஆண்டிலே நல்ல ஆட்சி அமையும். எல்லாவற்றிற்கும் மேலாக முத்தாய்ப்பாக உங்களுக்கு நான் சொல்ல இருப்பது செவ்வாய் சனி சேர்க்கை காலம். இந்த செவ்வாய் சனி என்ற 2 கிரகங்களும் ஒன்றோடொன்று இணைவது எப்பொழுது என்று சொன்னால் 27/2/2016 முதல் 9/9/2016 வரை சனி செவ்வாய் சேர்க்கை காலம். செவ்வாய் வீடான விருச்சிகத்திலேயே சேர்கின்றது. இப்படி ஒவ்வொரு முறை சேர்கின்ற பொழுதும் எத்தனையோ நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. இங்கே சென்னையை பொறுத்தவரை சில கட்டிடங்கள் இடிபாடுகள் நடந்திருக்கின்றன. சில வங்கிகள் தீப்பற்றி எரிந்திருக்கின்றன. உலக யுத்தங்கள் கூட நடைபெறுகின்ற பொழுதெல்லாம் பார்த்தால் கிரக நிலையிலே செவ்வாயும் சனியும் ஒன்றாக சேர்க்கை பெற்றிருந்த நேரமாகவே கணித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே செவ்வாய் சனி சேர்க்கை இந்த ஆண்டில் சுமார் 6.5 மாத காலங்கள் இருக்கின்றன. 27/2/2016 முதல் 9/9/2016 வரை விருச்சிகத்திலே சனி செவ்வாய் சேர்க்கை. இதற்கிடையிலே சனியின் வக்கரகாலமும் இருக்கின்றது. எனவே மக்கள் மிக 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 விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். அவர்களுக்கு எப்படியெல்லாம் பாதிப்பு வரும் என்று சொன்னால் பஞ்சபூதங்களால் பாதிப்புகள் உருவாக வாய்ப்பு உண்டு. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் இந்த பஞ்சபூதங்களின் தன்மையினால் அவர்களுக்கு ஏதேனும் தொல்லைகள் வந்து கொண்டிருக்கலாம். மழை வளம் அதிகமாக போகலாம். அதேபோல நிலச்சரிவுகளில் சிக்குண்டு தவிக்கலாம். நெருப்புகளால் ஆபத்துகள் வரலாம். இப்படியெல்லாம் வராமல் இயற்கை சீற்றங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் ஆங்காங்கு மக்கள் கூட்டு பிரார்த்தனைகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த பஞ்சபூதங்களுக்கும் உள்ள ஸ்தலங்கள் இருக்கிறது. அந்த பஞ்சபூத ஸ்தலங்களுக்கும் சென்று வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். அவரவர்களுள் இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கும் ஆலயங்களுக்கும் சென்று வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். நிலம் என்று எடுத்துக்கொண்டால் காஞ்சிபுரம், நீர் என்று எடுத்துக்கொண்டால் திருவானைக்கா, நெருப்பு என்று எடுத்துக்கொண்டால் திருவண்ணாமலை, காற்று என்று எடுத்துக்கொண்டால் திருக்காளாஸ்திரி, ஆகாயம் என்று எடுத்துக்கொண்டால் சிதம்பரம். இப்படி பஞ்சபூதங்களுக்கும் ஸ்தலங்களும் இருக்கின்றன. நாம் நம்முடைய தெய்வங்களையும் இஷ்ட தெய்வங்களையும் வழிபட்டால் மனப்போராட்டத்திலிருந்து அகல முடியும். அனைவருமே விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டிய நேரம். குறிப்பாக சிம்மராசிக்காரர்கள், ரிஷபராசிக்காரர்கள், மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் மிக மிக அதிக விழிப்புணர்ச்சி தேவை. அதுபோன்ற காலங்களில் விழிப்புணர்ச்சியோடு இருந்தால்தான் அவர்கள் விரும்பத்தக்க பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த ஆண்டு பொன்குளிக்கும் ஆண்டாக இருந்தாலும் கூட அவர்களும் எல்லா பரிகாரங்களும் செய்தாலும் கூட அதிகாலையிலேயே ஆண்டின் தொடக்க நாளில் நாம் ஆனைமுக பெருமானையும் ஆறுமுக பெருமானையும் வழிபடுவதோடு மண்ணில் நல்ல வண்ணம் வாழ எந்தெந்த தெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதையும் நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த புத்தாண்டின் தொடக்கத்திலே ஆனைமுக பெருமானை வழிபட்டு ஆறுமுக பெருமானை வழிபட்டு சிவபெருமான், உமையவள், நந்தியம்பெருமான், நடராஜர், குரு தட்சிணாமூர்த்தி, 63, சரஸ்வதி, விஷ்ணு, இலக்குமி, நவகிரகங்கள், அது மட்டுமல்லாமல் அனுமன், பைரவர், முனீஸ்வரர் ஆகிய அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதோடு அவரவர் குல தெய்வங்களையும் இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்ய வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக என்ன சீற்றங்கள் வந்தாலும் அவற்றை கொடுக்கக்கூடிய சூரிய சந்திரர்களை வழிபாடு செய்ய வேண்டும். இயற்கை சீற்றங்களிலிருந்து விடுபட சந்திரபலம் மிக்க பௌர்ணமி நாளில் மலைவலம் வருவது சிறப்பு. செட்டிநாட்டு பகுதிகளில் இருக்கிற மலைகளை சுற்றி வலம் வருகின்றோம். அதே போல குருந்தமலை என்ற பகுதியிலே கோவையில் மலைவரம் வருகின்றார்கள். திருப்பரங்குன்றத்தில் மதுரையில் வலவரம் வருகின்றார்கள். அதேபோல மலைவலம் வருவதிலே மிக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலையில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஆங்காங்கு இருக்கும் தெய்வீக மலைகளை ஆங்காங்கு இருப்பவர்கள் எல்லாம் சுற்றி வந்து வழிபட்டு பௌர்ணமி பூஜையை கொண்டாடினால் உங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு மட்டுமல்ல எந்த ஆண்டும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். வழிபாட்டால் வளர்ச்சியை கூட்டிக் கொள்ள வேண்டிய ஆண்டாக 2016 நடைபெறப் போகின்றது என்பதை தெரிவித்து இனி அனைத்து ராசிக்காரர்களுக்கும் உள்ள ஆண்டு பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பிறக்கின்ற புத்தாண்டு உங்களுக்கெல்லாம் பொன்குளிக்கும் ஆண்டாக அமையப் போகின்றது. காரணம், ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ராசியை பார்க்கின்றார்.
இந்த ஆண்டினுடைய கூட்டுத்தொகை 9 என்று செவ்வாய்க்குரிய ஆதிக்கத்தில் வருகின்றது. செவ்வாய் உங்கள் ராசிநாதனாக விளங்குகின்றார். எனவே ஆண்டின் தொடக்கம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கின்றது. பிறக்கின்ற பொழுது 1 மாத காலத்திற்கு 6லே இருக்கக்கூடிய குரு பகவான் பிறகு 5ஆம் இடத்திற்கு வந்த பொழுது உங்கள் ராசியையே பார்க்கப் போகின்றார். குரு பார்க்க கோடி நன்மை என்பதனாலே பிப்ரவரி மாதத்திற்கு மேல் பெருமையான பலன்கள் வந்து சேரும். ஆனால் அதே நேரத்தில் திரும்ப மீண்டும் அந்த குரு பகவான் ஆடி 18ஆம் தேதி அன்றைக்கு கன்னிராசிக்கு வருகின்றார். 6லே குரு வந்தால் ஊரிலே பகை என்று சொல்வார்கள். எனவே கொஞ்சம் எதிரிகளின் தொல்லை அதிகமாக இருக்கலாம். ஓரளவு உத்தியோகத்தில் இருப்பவர்கள், தொழிலில் இருப்பவர்கள் எல்லாம் பக்கத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து செல்வதுதான் நல்லது. அதே நேரத்தில் உங்களுக்கு சனி 8லே இருக்கின்றார். அஷ்டமத்தில் சனி சஞ்சரித்தால் கஷ்டம் வரும் என்று நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. உங்களை பொறுத்தவரை 10, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். பொதுவாக 8லே சனிதான் என்றால் எண்ணற்ற மாற்றம் தோன்றும், பட்டியல் நீளமாகும், பணத்தேவை அதிகரிக்கும், வெற்றி மேல் வெற்றி வேண்டி விதியினை மாற்ற வேண்டின் நீங்கள் கட்டளை பிறப்பிக்கின்ற அந்த கனிவான தெய்வம் சனியின் ஆலயத்திற்கு செல்லுங்கள் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். எனவே அந்த சனி பகவானை நீங்கள் விடாது வழிபாடு செய்யுங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் எல்தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டால் நல்லது நடக்கும். பொதுவாக இந்த ஆண்டு உங்களுக்கு செல்வ வளம் பெருகும் ஆண்டாக அமைய வேண்டுமானால் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடிக்கு வந்து அங்கிருக்கும் ஆறுமுகப் பெருமானை வழிபட்டால் குன்றாத வாழ்வு உங்களுக்கு அமையும். ரிஷபராசி நேயர்களே, பிறக்கப் போகும் இந்த புத்தாண்டின் தொடக்க நாளில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியையே பார்க்கின்றார். எனவே சுக்கிர பகவான் பார்வையினால் சுகங்கள் இனிமேல் மிக அதிகம் என்று கூட சொல்லலாம். இந்த ஆண்டு உங்களுக்கு சுகங்களும் சந்தோஷங்களும் அதிகமாகவே வரப்போகிறது. இருந்தாலும் சப்தமஸ்தானத்திலே சனி சஞ்சரிக்கின்றார். ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசியை 1 மாத காலத்திற்கு பார்த்தாலும் கூட பிறகு மீண்டும் ஆடி 18லிருந்து அந்த குரு பேச்சுக்கு பின்னாலேதான் அதே இடத்திற்கு வரப்போகின்றார். 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம குருவாகவும் இடையிலே விளங்குகின்றார். விதித்த விதிப்படி 4னிலே வியாழன் வந்திடும் போதினிலே மதித்து பேசும் உறவு வரும், மகத்துவம் அனைத்தும் சேர்ந்து வரும் என்று சொல்வார்கள். எனவே உறவினர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் சப்தமஸ்தானத்தில் சனி உலா வருவதால் எச்சரிக்கை கூடுதலாக தேவை. சனியினுடைய பார்வை பதிந்தாலே ஆரோக்கிய தொல்லை ஏற்படும் என்பார்கள். 27/3/2016 முதல் 10/8/2016 வரை விருச்சிகத்தில் சனி வக்ரம் பெறுகின்றார். அங்கனம் வக்ரம் பெற்று வேறு உங்களை பார்க்கின்றார். பிறகு வக்ர நிவர்த்தியாகியும் உங்களை பார்க்கப் போகின்றார். உங்கள் ராசியை பார்க்கின்ற நேரத்தில் சப்தமஸ்தானம் தன்னில் சனி எனும் மந்தன் வந்தால் சிப்பி போல் தத்தளிப்பார். சிரமங்கள் அதிகரிக்கும். அற்புத உடலில் நோய்கள் அணுகிட எத்தனிக்கும். நட்புகள் கூட வேண்டின் நாடுவீர் சனியின் எல்லை என்று ஜோதிட சாஸ்திரம் வரையறுத்து சொல்கின்றது. எனவே நீங்கள் சனிக்கிழமை தோறும் அனுமனை வழிபாடு செய்யலாம், சனி பகவானை வழிபாடு செய்யலாம், ஆனைமுகப் பெருமானையும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். சனியை நீங்கள் வழிபட்டால் தான் உங்களுக்கு சஞ்சலங்கள் தீரும். நிறைய சுபவிரயங்கள் அதிகரிக்கும் வருடமாக இந்த வருடம் அமையப் போகின்றது. எடுத்தோம் முடித்தோம் என்று எந்த காரியத்தையும் ஒரு சிலருக்கு முடிக்க இயலாது. தாமதங்கள் ஆட்கொள்ளலாம். இருந்தாலும் தடைகளை வெல்லக்கூடிய ஆற்றல் பரிகாரங்களுக்கு உண்டு. குறிப்பாக வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை சுக்கிரனுடைய சன்னதிக்கு செல்லுங்கள். அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சிறப்பு வழிபாடாக பி. அழகாபுரி என்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊரில் பொன்னழகியம்மன் வீட்டிலிருந்து அருள் வழங்குகின்றார். மகிஷாசுரமர்த்தனியின் அவதாரமாக விளங்கும் அந்த பொன்னழகியம்மனை வழிபட்டு புகழையும் பொருளையும் கூட்டிக் கொள்ளுங்கள். மிதுனராசி நேயர்களே, வருகிற புத்தாண்டின் தொடக்க நாளில் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசியை பார்க்கின்றார். புதனின் பார்வை பதிகிறது. புதிய திருப்பம் வருகிறது என்று கூட சொல்லலாம். புதிய திருப்பங்கள் வரப்போகிறது. 6ஆம் இடத்திலே சனி பகவான். 8ல் இருக்கும் 8ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி 6ல் இருந்தால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பார்கள். அந்த அடிப்படையிலே அந்த சனியின் ஆதிக்கம் இருப்பதால் காக்கையில் ஏறும் செல்வன் கனிவோடு 6ல் வந்தால் ஏக்கங்கள் யாவும் தீரும், எதிர்பார்க்கும் வெற்றி கிட்டும், தாக்கங்கள் யாவும் நீங்கும், தனவரவும் திருப்தியாகும், நோக்கங்கள் சனிமேல் வைத்தால் நோயற்ற வாழ்வும் சேரும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது. எனவே சனியை நீங்கள் வழிபடுகின்ற பொழுது காக்கையில் ஏறி வரும் அந்த செல்வன் கனிவோடு 6லே வருகின்ற பொழுது உங்கள் ஏக்கங்கள் எல்லாம் தீரும் ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகின்றது. அதே நேரத்தில் குரு பகவான் 4ஆம் இடத்திலே ஆடி 18 முதல் சஞ்சரிக்கப் போகின்றார். அப்படி சஞ்சரிக்கின்ற பொழுது மன்னவன் 4லே வந்தால் மலை போல துயர் வந்தாலும் கண்ணெதிரில் பனியாய் மாறும், கவலைகள் பறந்து ஓடும், அந்நியர் ஒத்துழைப்பால் அழகிய தொழில்கள் வாய்க்கும், பொன்னான ஒப்பந்தங்கள் பூமியில் வந்து சேரும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. எனவே புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழப் போகின்றீர்கள். தொழில்கள் அமையும்.
சென்ற ஆண்டை காட்டிலும் சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் என்பதில் ஐயமில்லை. இருப்பினும் உங்களுக்கு வளம் தரும் வழிபாடாக புதன்கிழமை தோறும் நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். சிறப்பு வழிபாடாக நீங்கள் காரைக்குடிக்கு அருகில் இருக்கும் அரியக்குடிக்கு வாருங்கள். அங்கு இருக்கக்கூடிய விஷ்ணுவையும் அலைமேலுமுங்கை தாயாரையும் வழிபட்டு திருவேங்கடத்தானை வழிபடுவதன் மூலம் திருப்தியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள இயலும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த புத்தாண்டை பொறுத்தவரை ஆண்டின் தொடக்கமே யோகம்தான். ஆதாயம் அதிகம் ஆகஸ்டிற்கு மேல்தான் என்று சொல்ல வேண்டும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே கேது வரப்போகிறார். 2லே ராகு வரப்போகிறார். 2லே வருகின்ற ராகு பண தேவைகளை உங்களுக்கு பூர்த்தி செய்ய பலவித வழிகளில் உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் கூட 8லே இருக்கிற கேது பலவித வழிகளில் விரயங்களையும் கொடுக்கலாம். அதே நேரத்தில் குரு பெயர்ச்சியும் நிகழவிருக்கின்றது. பேச்சியாகும் குரு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கப் போகின்றார். எனவே இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் என்று சொன்னால், முதலிலே 7னை குருதான் பார்த்தால் இல்லறம் சிறப்பாய் வாய்க்கும். 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலே இல்லறம் சிறப்பாக உங்களுக்கு வாய்க்கப் போகிறது. அதே நேரத்தில் 9ஐ குருதான் பார்த்தால் ஒப்பற்ற வாழ்க்கை சேரும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஒப்பற்ற வாழ்க்கையும் உங்களுக்கு வந்து சேரும். சனி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். விருச்சிக ராசியிலே சனி சஞ்சரிக்கின்ற பொழுது அதோடு செவ்வாயும் வந்து இணையப் போகின்றார். விருச்சிக சனியால் வாழ்வில் வியத்தகு மாற்றம் தோன்றும். பொருத்தமாய் மனம் முடிக்க புத்திரர் மகிழ்ச்சி காண்பார். பிள்ளைகளுக்கான கல்யாண கனவுகளை எல்லாம் நனவாக்குவீர்கள். விருத்திக்கும் பூமி யோகம், வேண்டிய பொருளும் சேரும். அர்ச்சித்து வழிபட்டோர்க்கு அருள் தருவார் சனியும் தானே என்று ஜோதிட சாஸ்திரம் எடுத்துரைக்கின்றது. எனவே பஞ்சமஸ்தானத்தில் உலாவரும் சனியை நீங்கள் நெஞ்சினில் நிறுத்தி வழிபட்டால் அஞ்சிடும் வாழ்க்கை மாறும். அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். செல்வ வளம் தரும் சிறப்பு வழிபாடாக பௌர்ணமி தோறும் நீங்கள் கிரிவலம் வருவது சிறப்பு. மேலும் சிறப்பு வழிபாடு என்று எடுத்துக்கொண்டால் திருக்கடையூருக்கு வாருங்கள். அங்கு இருக்கக்கூடிய கள்ளவாரண பிள்ளையார், அபிராமி அம்மன், அமிர்தகடேஸ்வரரை வழிபாடு செய்யுங்கள். காலனை காலால் கடைந்த ஊர் அந்த ஊர். எனவே அந்த திருக்கடையூருக்கு வந்தால் உங்களுக்கு நல்ல திருப்பங்களும் வந்து சேரும். உங்கள் விருப்பங்களும் நிறைவேறும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாழ்க்கையின் லட்சியமே பிறருக்கு தொண்டு செய்வதுதான் என்று சொல்லுகிறீர்கள். உங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கப் போகிறது? ராசிநாதனோ பாக்கியத்தில், யோசித்து செய்தால் இனி யோகம். உங்கள் ராசிநாதன் 5ஆம் இடத்திலே புதனோடு இணைந்து ஆண்டு தொடங்குகிறது. ஆனால் 4லே சனி, அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. சனியின் சஞ்சாரம் 4ல் இருக்கின்ற பொழுது எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வதுதான் நல்லது. சஞ்சரிக்கும் சனியோ 4ல் சம்பந்தப்பட்டிருந்தால் அஞ்சிடும் நோய்கள் கூடும், அதிகமாய் செலவும் சேரும். வெஞ்சின பகைகள் கொள்வார், வீடுகள் மாற்றமாகும். நெஞ்சினில் சனியை நீங்கள் நினைத்தாலே வெற்றி கிட்டும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றங்கள் வர வேண்டும், அவை நல்ல மாற்றங்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சனியை தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி நிகழவிருக்கின்றது. உங்கள் ராசியில் இருக்கின்ற குரு ஆண்டின் தொடக்கத்திலே 2ஆம் இடத்திற்கு வந்தாலும் கூட மீண்டும் அந்த ராசிக்கே உங்கள் ராசிக்கு வந்து திரும்ப ஆடி 18ஆம் தேதி அன்றைக்கு தனஸ்தானத்திலே அந்த குரு சஞ்சரிக்கப் போகின்றார். அப்படி தனஸ்தானத்திலே குரு சஞ்சரிக்கின்ற பொழுது அதன் பார்வை எங்கெங்கெல்லாம் பதிகிறதோ அங்கெங்கெல்லாம் உங்கள் ராசிக்கு புனிதம் கிடைக்கின்றது. எனவே உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம் ஆகிய இடங்களிலே பதிவதால் குரு பெயர்ச்சியின் விளைவாக எதிரிகளின் தொல்லை ஓயும். இடமாற்றம், வீடு மாற்றங்கள் நன்மையாக அமையும். தொழிலில் நீங்கள் எடுத்த முடிவு வெற்றிகரமாக இருக்கும். லாபங்கள் எதிர்பார்த்தபடியே வந்து சேரலாம். என்ன இருந்தாலும் செல்வ வளம் தரும் சிறப்பு வழிபாடுகளையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். சூரியன் என்பது பிரகாசமான கிரகம். வாழ்க்கையில் பிரகாசமான வாழ்க்கை உங்களுக்கு அமைய சிவன் வழிபாட்டை ஞாயிறுதோறும் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பின்னாலே நீங்கள் பெருமைகள் அடைய சிவகங்கை மாவட்டம் இரணியூர் என்ற ஊர் இருக்கின்றது. அந்த இரணியூரில் இருக்கக்கூடிய ஆட்கொண்டநாதரையும் சிவபுரம் தேவியையும் பூக்கொண்டும் பாக்கொண்டும் வழிபட்டால் வாழ்க்கை வளமாகும், வசதிகள் பெருகும். கன்னிராசி நேயர்களே, புத்தாண்டில் சந்திரன் குருவோடு இணைந்து சஞ்சரிப்பதால் குருச்சந்திர யோகத்தோடு பிறக்கும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு குதூகலத்தை வழங்கப் போகின்றது. எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். குருவினுடைய பரிபூர்ண பார்வை 5, 7, 9லே பதிகின்றது. பஞ்சம ஸ்தானம் தன்னை பாங்காக குருவும் பார்த்தால் நெஞ்சினில் நினைத்ததெல்லாம் நிறைவேறும், வெற்றி கிட்டும் என்று சொல்வார்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடைபெறப் போகின்றது, வெற்றி கிட்டப் போகின்றது. 3லே சனி நிற்கின்றார். காரிதான் முந்தில் வந்தால் காரியம் வெற்றியாகும். சீருடன் சிறப்பும் சேரும், செல்வாக்கும் அதிகரிக்கும், பேருடன் புகழும் கூடும், பிறர் போற்றும் வாழ்வை ஏற்க நேரினில் ஈசன் சனியை நேசித்து வணங்குவீரே என்று ஜோதிட சாஸ்திரம் எடுத்துரைக்கின்றது. வெற்றிகள் ஸ்தானத்தில் இருக்கும் சனியை விரும்பி வழிபாடு செய்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு பொன்குளிக்கும் ஆண்டாக அமையும். குறிப்பாக
அறந்தாங்கி என்ற ஊரில் இருக்கக்கூடிய பக்கத்தில் அழியாநிலை என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த அழியாநிலையில் வீற்றிருந்து அருள் வழங்கும் விஸ்வரூப ஆஞ்சநேயரை வழிபட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றிகளை எல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, சுக்கிர பலத்துடன் இந்த ஆண்டு பிறக்கிறது. சுகங்களும் சந்தோஷங்களும் உங்களுக்கு வந்து சேரப் போகின்றது. பொதுவாக ஆண்டின் தொடக்கத்திலே 12ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். பிறகு 11ஆம் இடத்திற்கு வந்து மீண்டும் 12இலே சஞ்சரிக்கப் போகின்றார். ராகுகேது பேச்சியும் உங்களுக்கு நல்ல இடத்திலே இருக்கின்றது. எனவே உங்கள் வாழ்க்கை வளமாக அமைய இந்த புத்தாண்டு ஒத்துழைப்பு கொடுக்கும். அது மட்டுமல்ல, சனியின் இடம் நல்ல இடத்தில் இருக்கிறது. சனி 2இலே சஞ்சரிக்கும் பொழுது தனஸ்தானம் வலுவடைகின்றது. 2 தனஸ்தானத்தில் ஈசனார் சனியும் நின்றால் திரண்டிடும் செல்வம் நாளும் வந்து சேரும், தீமைகள் விலகி ஓடும், வறண்டதோர் வாழ்க்கை மாறும், வளர்ச்சியால் மகிழ்ச்சி கூடும், மிரண்டிடும் நிலையும் மாறி மேன்மைகள் வந்து சேரும் என்று ஜோதிட சாஸ்திரம் வலியுறுத்துகின்றது. சனியின் பலத்தாலே உங்களுக்கு சஞ்சலங்கள் அகலும், சந்தோஷங்கள் சேரும். தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கப் போகின்றது. தொழிலிலும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். சென்ற ஆண்டில் நடைபெறாத காரியங்கள் எல்லாம் இந்த ஆண்டு நடைபெற்று சிறப்புகளை உங்களுக்கு வழங்கப் போகின்றது. சிறப்பு வழிபாடாக நீங்கள் சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கு ஆனைமுக பெருமானை வழிபாடு செய்யுங்கள். தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு இருக்கக்கூடிய விநாயகர், முருகன், சுவாமி, அம்மன், மாபெரும் நந்தி, தட்சிணாமூர்த்தி, வராகி அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு வாழ்க்கையில் வளர்ச்சியை கூட்டிக் கொள்ளுங்கள். தெய்வ நம்பிக்கையால் வெற்றியை தேடிக்கொள்ளும் விருச்சிக ராசி நேயர்களே, தனஸ்தானத்தில் குரு பகவான் வீற்றிருக்கிறார். ஆண்டின் தொடக்கம் அற்புதமாக அமைகின்றது. எனவே பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். புகழ் கீர்த்தி மேலோங்கும். 3 குருதான் பார்த்தால் முன்னேற்றம் வந்து சேரும். 5 குருதான் பார்த்தால் அகிலத்தில் புகழ் உண்டாகும். 7 குருதான் பார்த்தால் இல்லறம் இனிதே வாய்க்கும். வாழ்வினில் குருவின் பார்வை வசந்தத்தை கூட்டும் உண்மை என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். எனவே குரு பார்வையால் உங்களுக்கு குழப்பங்கள் தீரும். குதூகலங்கள் நிறையவே வந்து சேரப்போகின்றது. தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கூட புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வார்கள். ஜென்ம ராசியிலே சனி சஞ்சரிப்பதால் அந்த சனியின் ஆதிக்கம் இருக்கும் வரை சனி பகவானை வழிபட்டால் மருத்துவ செலவுகள் குறையும். உடல் ஆரோக்கியம் சீராகி உற்சாகப்படுத்தும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்கள் நடைபெற வேண்டுமானால் ஆனைமுக பெருமானை தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானையும் வழிபட்டு வர வேண்டும். பௌர்ணமியன்று கிரிவலம் வருவதோடு பிள்ளையார்பட்டி என்ற ஊரிலே இருக்கக்கூடிய கற்பக விநாயகரை வழிபட்டால் உங்கள் கனவுகள் எல்லாம் நனவாகும். தனுசு ராசி நேயர்களே, வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடத்தில் 10லே ராசிநாதன் இருப்பதனாலே தொழிலில் முத்திரை பதிக்கும் விதத்தில் அமையப் போகின்றது. உங்களுக்கும் வாழ்க்கை வசந்தமாக மாறும். புத்தாண்டு பொன்கொழிக்கும் ஆண்டாக அமையப் போகின்றது. 7 சனி நடக்கிறதே, என்ன செய்யப் போகிறோமோ என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். விரயத்தில் சனிதான் நிற்க வீட்டினில் விரயம் கூடும். உறவினில் பகை உண்டாகும். உயரிய பதவி மாறும். வரவும் செலவும் அதிகரிக்கும். இது போன்ற இருக்கின்ற காலங்களில் என்றெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்றாலும் கூட 2வது சுற்று சனி நடப்பவர்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. சனியை வழிபட்டால் சஞ்சலங்கள் தீரும். குருவினுடைய பார்வையும் உங்கள் ராசியில் பதிகின்ற நேரங்களில் எல்லாம் பலன் கிடைக்கப் போகின்றது. பொதுவாக இந்த ஆண்டு இனிய ஆண்டாக அமைய வியாழக்கிழமை தோறும் நீங்கள் குருவை வழிபாடு செய்யுங்கள். சனிக்கிழமை தோறும் சனி பகவானையும் வழிபாடு செய்யுங்கள். சிறப்பான வழிபாடாக திருச்செந்தூருக்கு நீங்கள் செல்லுங்கள். திருச்செந்தூருக்கு சென்று அங்கு இருக்கும் செந்தில் வடிவேலனை நீங்கள் வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் வந்த துயரங்கள் விலகும். வசதி வாய்ப்புகளும் பெருகும். மகர ராசி நேயர்களே, காக வாகனத்தான் பார்வையினால் கவனம் தேவை ஏதிலும். அப்படிப்பட்ட விதத்திலே இந்த புத்தாண்டு உங்களுக்கு பிறக்கிறது. என்ன ஆண்டின் தொடக்கமே இப்படி இருக்கிறதே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியை பார்க்கின்றார். குருவினுடைய பார்வை ஆண்டின் தொடக்கத்தில் இருந்தாலும் கூட பிறகு அஷ்டமத்திலே குரு சஞ்சரிக்கப் போகின்றார். ராகுவும் 8இல் வரப்போகிறது. 2இலே கேது வரப்போகின்றார். எனவே இந்த புத்தாண்டில் நீங்கள் மிக விழிப்புணர்ச்சியோடு இருப்பதுதான் நல்லது. செலவுகள் அதிகரிக்கலாம். சுப செலவுகளாக மேற்கொள்ளுங்கள். வீட்டை சீரமைப்பதில் அக்கறை காட்டலாம். புதிய வீடுகள் கட்டலாம். அதே நேரத்தில் குழந்தை செல்வங்களின் எதிர்கால நலங்கருதியும் நீங்கள் திட்டங்கள் தீட்டலாம். லாபத்தில் சனியும் நிற்க லட்சியங்கள் நடக்கும் என்பார். கோபத்தில் சென்ற மாந்தர் குணமோடு திரும்பி வருவார். தீபத்தில் சனியை பார்த்து தரிசித்து மகிழ்ந்திருந்தால் லாபமும் தொழில் வாய்க்கும், நலமிக வாழ்வும் சேரும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. லாபஸ்தானத்திலே சனி நின்றால் பொதுவாக லாபம் பெருக வேண்டும். எனவே நீங்கள் உங்களுக்கு லாபம் பெருகும் என்றாலும் கூட மற்ற கிரகங்களுடைய ஆதிக்கம் அவ்வளவு சிறப்பான நிலையில் சஞ்சரிக்கவில்லை என்பதனாலே கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்ச்சியோடு செயல்பட்டால் தான் இந்த ஆண்டு இனி ஆண்டாக நீங்கள் அமைத்துக் கொள்ள இயலும். உங்களுக்குரிய வழிபாடாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் விரதமிருந்து அனுமனையும் வழிபாடு செய்ய வேண்டும். ஆனைமுக பெருமானையும் வழிபாடு செய்ய வேண்டும். அதிகாலையில் ஆனைமுக பெருமானை வழிபாடு செய்யுங்கள். பிறகு அனுமனை வழிபாடு செய்யுங்கள்.
பைரவன் என்ற பெயரிலேயே இருக்கக்கூடிய வைரவன்பட்டிக்கு வாருங்கள். சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வைரவன்பட்டிக்கு யோக பலம் பெற்ற நாளில் வந்து அங்கிருக்கும் வைரவரை வழிபட்டால் உங்களுக்கு வளர்ச்சி கூடும். கும்பராசி நேயர்களே, ராசிக்கு கேது வரப்போகிறது. நல்ல திருப்பங்களை தரப்போகிறது. ஜனவரி 8ஆம் தேதி அன்றைக்கு உங்கள் ராசியில் தான் கேது சஞ்சரிக்கப் போகின்றார். ராகுவோ சிம்மத்திற்கு வருகின்றார். இதனால் சர்ப்பதோஷத்தின் பின்னணியில் உங்கள் ராசி இருப்பதனாலே நீங்கள் சர்ப்பசாந்தியை செய்து கொண்டால் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல அமோகமான ஆண்டாக அமையும். குறிப்பாக யோக பலம் பெற்ற நாளில் எந்த ஆலயத்திற்கு சென்று சர்ப்பசாந்தி செய்ய வேண்டுமோ உங்கள் ஜாதக அடிப்படையில் பார்த்து தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஆண்டின் தொடக்கத்திலே 8லே குரு வீற்றிருக்கின்றார். 8லே குருதான் வந்தால் இல்லத்தில் செலவு கூடும். பெட்டியில் தொகை வைத்தாலும் பிறருக்கே பயனாய் மாறும். திட்டங்கள் தீட்டுவீர்கள், திசை மாறி அதுவும் செல்லும். வெற்றியை காண வேண்டின் விரதத்தை கடைபிடிப்பீர் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. எனவே வியாழக்கிழமை விரதமிருந்து குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள். 10லே இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகளை கொடுக்கப் போகிறார். தொழில் ஸ்தானத்திலே இருக்கும் சனி முத்தான தொழில் அமையவும், முன்னேற்றங்கள் வந்து சேரவும், நண்பர்களின் ஒத்துழைப்போடு நல் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கவும் வழிவகுத்து கொடுப்பார். என்றாலும் கூட அதற்கு அடிப்படையாக நீங்கள் பௌர்ணமி தோறும் கிரிவலம் வருவது நல்லது. மேலும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று அங்கு பஞ்ச அர்ச்சனைகள் செய்ய வேண்டும். வலம்புரி விநாயகர், செல்வ முத்துக்குமரன், வைத்தியநாதர், தையல் நாயகி, அங்காரகன் ஆகிய 5 தெய்வங்களையும் வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் நீங்கள் ஏற இயலும். மீனராசி நேயர்களே, பிறக்கும் புத்தாண்டில் குருவினுடைய பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியில் பதிகின்றது. குருவின் பார்வை பதிவதனாலே குழப்பங்கள் எல்லாம் அகன்றோடும் என்று கூட சொல்லலாம். ஆண்டின் தொடக்கம் அற்புதமாக இருக்கிறது. பிறகு குரு பகவான் சிம்மத்திற்கு வந்து மீண்டும் ஆடி 18 முதல் உங்கள் ராசியை பார்க்கப் போகின்றார். இடையிலே வருகிற ராகு கேது பேச்சியும் மிக நல்ல பலன்களை கொடுக்கும். இதுவரை இருந்த கேது உங்கள் ராசியிலிருந்து விலகுவதாலும் சப்தமஸ்தானத்தில் இருந்த ராகு 6ஆம் இடத்திற்கு செல்வதாலும் அஷ்டலட்சுமி யோகம் செயல்படப் போகின்றது. பேச்சியாகும் அந்த ராகு கேதுக்களுக்கு நீங்கள் சர்ப்பசாந்தி பரிகாரங்களை முறையாக செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஜாதக அடிப்படையில் யோக பலம் பெற்ற நாளை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு அனுகூலம் தரும் சர்ப்பஸ்தலங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் சர்ப்பசாந்தியை முறையாக செய்து கொண்டால் சந்தோஷத்தை நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ள இயலும். அது மட்டுமல்ல, பொன்னவன் குருவும் 7ல் புறப்பட்டு வந்துவிட்டால் மன்னவன் போல வாழ்வார். மதிப்புமே அதிகரிக்கும். இன்னல்கள் விலகி ஓடும். லாபங்கள் தொழிலில் வாய்க்கும். உன்னத வாழ்வை ஏற்க உச்சரிப்பீர் குருவின் நாமம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. குரு பார்க்கும் விதத்தில் உங்கள் ராசி அமைவதனாலே நீங்கள் குருவை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்கள். இந்த புத்தாண்டு மட்டுமல்ல, எல்லா ஆண்டுகளும் உங்களுக்கு இனிய ஆண்டாக அமையும். பொதுவாக இந்த புத்தாண்டில் வாரந்தோறும் நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதோடு யோகபலம் பெற்ற நாளிலே நீங்கள் நெய்யில் குளிக்கும் நந்தியாக இருக்கக்கூடிய வேந்தன்பட்டிக்கு வந்து நெய் நந்தீஸ்வரரை வழிபாடு செய்யுங்கள். வேந்தன்பட்டி நந்தீஸ்வரரை நீங்கள் வழிபட்டால் வெற்றிக்கனியை விரைவில் எட்டிப்பிடிக்க இயலும். அனைவருக்கும் எனது புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள்.